வெல்கம் டு ரிவிஷன் அகாடமி. நாம நீட் எக்ஸாம் பற்றி இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சது. இந்த நீட் எக்ஸாம் என்ன ரொம்ப இப்போ கான்ட்ரவர்சி என்ன காரணம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீட் பற்றி பார்ப்போம். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அகில இந்திய அளவில் நீட் பொதுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று 6/5 நடைபெற்றது. இது பார்த்தீங்கன்னா நாடு முழு நீட் நுழைவுத் தேர்வான 13 லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க மொத்தம். இல்லை இந்த தேர்வு மொத்தம் தமிழ் உட்பட்ட 11 மொழிகளில் வினாத்தாள்கள் அமைக்கப்பட்டன. மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின் மட்டும் அமைச்சிருக்காங்க. மொத்தம் 11 கொஸ்டின் மீன்ஸ் 11 லாங்குவேஜில் கொஸ்டின் அமைச்சிருக்காங்க. அப்புறம் தமிழக சார்பில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 31% மாணவர்கள் அதிக அளவில் நீட் தேர்வு விண்ணப்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பார்த்தீங்கன்னா 31% வந்து கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு வந்து அதிகமாக வச்சு விண்ணப்பிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 127 மையங்கள் அமைக்கப்பட்டன. அதில் 1,10,000 மாணவர்கள் மட்டுமே தமிழகத்தில் தேர்வு எழுத மையங்கள் ஒதுக்கப்பட்டன. 25% மாணவர்கள் 25% தேர்வு மையங்கள் அதிகரித்தும் தமிழக மாணவர்கள் தேர்வு மையங்கள் போதுமான அளவு இல்லைன்னு சிபிஎஸ்இ சொல்லியிருக்கு. எனவே எஞ்சிய 3,685 தமிழக மாணவர்களுக்கு வெளிமாநில கேரளா மற்றும் ராஜஸ்தான் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அதாவது சிபிஎஸ்இ தெரிவித்தது. அதாவது பார்த்தீங்கன்னா மீதி 3000 பேருக்கு வந்து கேரளா மற்றும் ராஜஸ்தான் வந்து போட்டிருக்காங்க. நீண்ட தொலைவில் உள்ள ராஜஸ்தானிற்கு நாங்களாக தேர்வு மையங்கள் ஒதுக்கவில்லை என்றும் மாணவர் விண்ணப்பத்தில் உள்ள விருப்பத்தின் பேரிலே ஒதுக்கியதாக சிபிஎஸ்இ விளக்கம் அளித்துள்ளது. சிபிஎஸ்இ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களா எதுவும் போடலை, அவங்க மாணவர் விருப்பப்படி தான் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.